தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைஞர் அணி மாநில பொதுச் செயலாளரான அட்வொகேட் அலீம் அல் புகாரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். கட்சியுடைய அனைத்து பொறுப்புகளிலும் நான் விலகிறேன் அப்படின்னு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணிருக்காரு. அலீம் அல் புகாரியுடைய இந்த முடிவை திமுகவை சார்ந்த பலர் வரவேற்கிறாங்க. காங்கிரசுக்கு இது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சார்பாகவும் திமுக கூட்டணி சார்பாகவும் பல சோசியல் மீடியால நடக்கக்கூடிய டிபேட்ஸ், கலந்துரையாடல்கள்ல இவர் கலந்துகிட்டு தன்னுடைய நிலைப்பாட ரொம்ப தெளிவா எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் முன்வைக்கக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர் தான் அலீம் அல் புகாரி. தேர்தலில் திமுக கூட்டணியின் தோல்விக்கு பிறகு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இரவோடு இரவாக யாருக்கும் எதுவும் சொல்லாம அப்படியே தாவேகா பக்கம் தாவுனதை இவரால ஏத்துக்க முடியல. வெளிப்படையாக சமூக வலைதளங்களிலும் பேட்டிகளிலும் காங்கிரஸ் செய்த இந்த துரோகத்தை அலீம் அல் புகாரி விமர்சித்தார். அதன் விளைவு காங்கிரஸ் பொறுப்பிலிருந்து இவரை நாங்க தற்காலிகமாக நீக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. நீங்க என்னடா என்ன நீக்கிறது, இந்த பதவியே எனக்கு தேவையில்லை, நான் எப்பவும் மக்கள் பக்கமும் உண்மை பக்கமும் நிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார் அலீம் அல் புகாரி அவர்கள். இப்படிப்பட்ட நல்ல இளம் தலைவர்களை காங்கிரஸ் இழந்திருக்கிறது என்பது காங்கிரஸுக்கு தான் நஷ்டமே தவிர மக்கள் சேவையில இவங்க என்னைக்குமே மக்கள் பக்கம் நின்று தங்களுடைய முத்திரையை பதிப்பாங்க அப்படிங்கறத எந்த ஐயமும் இல்லை. வாழ்த்துக்கள் அலீம் அல் புகாரி அவர்களே. இனிமேல் உங்களுக்கு அரசியல்ல புதிய பெரிய பொறுப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க என்னைக்குமே மக்களோடு இணைந்தீர்கள். வாழ்த்துக்கள்.